அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5ல் அதாவது நியூ சிலபஸில் யூனிட் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமியில் ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்பை தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் எல்லாமே நான் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கேள்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ முதல்ல வரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு நபர் இல்லைன்னா ஒரு நிறுவனம் யாராக இருந்தாலும் சரி ஒரு நாட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு பங்களிப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து வரி அப்படிங்கிறது. அது வந்து நம்ம வருமானம் வந்தால் தான் அப்படின்னு இல்லை, ஏதாவது பொருளை வாங்கினாலும் அது வந்து வரி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து இருக்குது. எதுக்காக அப்படின்னா நாட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பங்களிப்பு வந்து கொடுக்குறோம். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கோம். ஸோ நம்ம வந்து பங்களிப்பு கொடுக்குறோம். அந்த அமௌண்ட்டில் நம்ம நாடு வந்து ஓரளவுக்கு வந்து இயங்கும். நம்மளுக்கு வந்து நாட்டுக்கு வந்து வருமானம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா வருமானம் வந்து இருக்குது. இருந்தாலும் மேஜர் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து வரிப்பணம் வந்து செலுத்துகிறோம். அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த வரிப்பணம் யாருக்கு திரும்ப வந்து வரும் அப்படின்னா நமக்கே தான் திரும்ப வந்து வரும். நமக்கு நலத்திட்டங்களாக அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த வரிப்பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்க. அதில் ஒரு வகை தான் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது. வரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் வந்து இருக்குப்பா. இப்போ வரியை பற்றி நம்ம வந்து முழுசாக வந்து பார்க்கல. ஓகேவா? நம்ம இப்போ ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? வரியை பொறுத்த வரைக்கும் 2 வரி வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒரு டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் அப்படின்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் நேர்முக வரின்னு மறைமுக வரின்னு என்ன? நேர்முக வரி அப்படின்னா இப்போ ஒரு நபர், இப்போ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா நான் வந்து வருமானம் வந்து நல்லா ஈட்டுறேன். சரியா? வருமானம் வந்து நல்லா ஈட்டுறேன், நிறையாவே வந்து வருமானம் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னோட பங்களிப்பாக டேரெக்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் என்னோடய வருமானத்துலேருந்து நான் ஒரு பங்கு, அவங்க வந்து ஒரு ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா? இத்தனை % அப்படின்னு இருக்குது, இவ்வளோ சம்பாதிச்சா இவ்வளோ % அப்படின்னு இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாட்டுக்கு வந்து கொடுப்பேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி வரி. இல்லையா? நான் வந்து வீடு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு வரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது நேரடி வரி. என்னோடய வீட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரி வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து நேரடி வரி. ஓகே. இதுவே நான் வந்து மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா சாப்பிட வந்து போகிறேன். ஓகேவா? சாப்பிட போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வரி வந்து போடுவாங்க. இட்லி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லியோட விலை 10 ரூபாய் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ரூபா இல்லைன்னா 2.50 பைசா வரி வந்து போடுவாங்க. சரியா? அந்த வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இட்லியை விற்பனை செய்கிறவர் கட்டணும். சரியா? அந்த இட்லியை விற்பனை செய்கிறவர் கட்டணும். ஆனால் அந்த விற்பனையாளர் என்ன பண்ணுவார்னா நம்ம தலையில் கட்டிடுவார். ஓகேவா? நம்ம தலையில் கட்டிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வரியை வந்து கட்டுறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நமக்கே தெரியாமல் என்ன பண்ணுறோம், மறைமுகமாக வரி வந்து செலுத்துகிறோம். ஸோ 2 டைப்பாக வந்து இருக்குது. அதில் ஒரு டைப்பு தான் இது. சின்ன சார் அதில் ஒரு டைப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மறைமுக வரின்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு முன்னால் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி நிறையா வந்து இருந்துச்சு. எக்கச்சக்கமான வரி வந்து இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இந்த மறைமுக வரியெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரே வரியாக வந்து போட்டுருவோமே, நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே வரியாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன நிலைகள் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை எப்போ கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இதில் வந்து பார்த்துருவோம். சரியா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என்ன அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஓகே இந்தியாவில் மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட வரி எது அப்படின்னு கேட்டால் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? மொத்தமாக வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்போது இந்த ஜிஎஸ்டியை அதாவது இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும். சட்ட மசோதா தாக்கல் பண்ணி அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றணும்.
எப்போ இது வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில், அதாவது பாராளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா மார்ச் 29, 2017. இது வந்து ஒரு டைம் டிஎன்பிஎஸ்லேயே வந்து கேட்டாங்க. சரியா? அதாவது 2 விஷயம் இருக்குது. நடைமுறைக்கு வந்த நாள் அப்படிங்கிறது வேறப்பா. இது வந்து பார்லிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் மீன்ஸ் என்ன அப்படின்னா சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது இப்போ ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னா லோக்சபா போகணும், ராஜ்யசபா போகணும், அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வந்து வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன அப்படின்னா மார்ச் 29, 2017 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைவேற்றிருக்காங்க. மைண்டில் வந்து நல்லா ஏற்றுக்கணும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? இப்போ ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து நடைமுறைக்கு வந்து வந்துடாது. அது வந்து ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் 2017 ஜூலை 1. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 2017 ஜூலை 1ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்து வந்துடுச்சு. சரியா? ரைட். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பல படிநிலைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து போடுறாங்க. ஓகேவா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜ் லெவலில் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ். இப்போ உணவாக அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இப்போ ஏதாவது நம்ம ஆட்டோமொபைல்ஸ் வாங்குறோமா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், மொபைல்ஸ் வந்து வாங்குறோமா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து வந்து போடுவாங்க. ஓகேவா? ரைட். பாருங்கள், அதுக்கப்புறம் ரைட், இது ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன விஷயம்தான். ரைட். நாடு முழுவதும் ஒரே மறைமுக வரியாக ஜிஎஸ்டி வந்துருக்கு. இப்போ ஒரே மறைமுக வரி தான். இதுக்கு முன்னால் நிறையா வந்து இருந்துச்சு. ஓகேவா? வேட்டுன்னு சொல்லுவாங்க, நிறையா வரி வந்து இருந்துச்சு. அது நம்ம வரி டாபிக் வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து பார்ப்போம். ரைட். பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக விற்பனை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வரியை வந்து செலுத்துகிறாங்க. வரி செலுத்துதுன்னா வரி சுமத்துறாங்க. இப்போ இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்போ கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காருக்கு ஒவ்வொரு இடத்துல வரி வந்து போட்டுக்கிட்டே வருவாங்க. காருனா எடுத்த உடனே கார் வந்து செஞ்சுருவோமா? கிடையாதுல்ல. அதுக்கு தனியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோர் செய்யணும். சரியா? டயர் வந்து மேக் பண்ணணும். ஒவ்வொரு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நிறையா வரி வந்து போடுவாங்க. இப்போ மொத்தமாக கார் விற்கிறப்ப இவ்வளோப்பா ஜிஎஸ்டி உனக்கு வந்து இவ்வளோ நீ வந்து கட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப்பில் வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்குப்பா. சரியா? மொத்தம் எத்தனை டைப்பில் வந்து இருக்குது? 3 டைப்பில் வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகை. என்னென்ன அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அடுத்து ஐஜிஎஸ்டி. சார் அதனால் சார் எஸ்சிஐஏ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேவா? அடுத்து சிஜிஎஸ்டினா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜிஎஸ்டி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இட்லி ஹோட்டல்லே வருது. சரியா? ஸோ நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த இது நல்லா பில்லை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான், ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பான். சிஜிஎஸ்டின்னு போட்டிருப்பான், ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பான். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சரியா? ரெண்டு சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையே இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்குது, ஏதோ ஒரு வர்த்தகம் வந்து நடக்குது அப்படின்னா அப்போ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது பே வந்து பண்ணணும். சரியா? ரைட். இதில் இந்த சிஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இதை மத்திய அரசு வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ மத்திய அரசு எடுத்துக்கிட்டு திரும்ப நம்மளுக்கு ஏதாவது வரும். ஐஜிஎஸ்டி அப்படி தான் திரும்ப நம்மளுக்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து வந்து கொடுப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி வரியை வந்து பிரித்து வந்து கொடுப்பாங்க. இந்த வரி பிரிக்கிறதுலாம் பல பிரச்சனை வந்து வரும். சரியா? மக்கள் தொகை அடிப்படையில் வந்து வரியை வந்து பிரித்து கொடுப்பாங்க. இது அதனால தான் ஒரு டயலாக்லாம் வந்து சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். இப்போ ஜிஎஸ்டியோட உள்ளடக்கங்கள் நம்ம இப்போ தான் சொன்னேன். ஜிஎஸ்டி 3 வகை: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. சிஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மாநிலத்துக்கு உள்ள நடைபெற விற்பனையில் மத்திய அரசால் விதிக்கப்படுறது சிஜிஎஸ்டி சென்ட்ரல். எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா சேம் மாநிலத்துக்குள்ள விற்பனையில் மாநில அரசால் விதிக்கப்படுறது. ஸோ ரெண்டையும் தான் வந்து விதிப்பாங்க, சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் வந்து விதிப்பாங்க. அடுத்து ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இடையே, இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு விற்பனை வந்து நடக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மத்திய அரசால் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது விதிக்கப்படுது. ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு விற்பனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். ஓகே. அடுத்ததாக ரைட். இப்போ அதே மாதிரி இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா
இதோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகையில் வந்து பெர்சன்டேஜ் வந்து சொல்லுவாங்க. 0, 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையில் வந்து சொல்லுவாங்க. சரியா, ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வரி வந்து இருக்குது. இப்போ வேளாண் பொருட்கள்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு 0% வந்து. சரியா, ஸோ அதிகபட்சமாகவே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 28% தான். அதுக்கு மேலே வந்து வரி வந்து போகாது இந்த ஜிஎஸ்டியில். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி வந்து கிடையாது. நிறைய வரி வந்து போடுவாங்க, நிறையா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜிஎஸ்டியில் இந்த 28% தான் அதிகபட்சமாக வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா, மாநிலத்துக்கு உள்ள ஏதாவது விற்பனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் 2 ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. ஓகேவா, நீங்கள் எந்த பில் எடுத்தாலும் பாருங்கள், நீங்கள் இந்த 2 வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்து இப்போ இதுவே இதுக்கு முன்னால் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால், அதாவது 2017 இந்த ஜூலை 1க்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட் அப்படிங்கிற ஒரு வரி வந்து போடுவாங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேட் வந்து போடுவாங்க. அடுத்து மத்திய ஆயத்தீர்வை எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி டேக்ஸ். சரியா, ஆயத்தீர்வை வரி. அடுத்து சேவை வரி, சர்வீஸ் டேக்ஸ். இப்போ எஜுகேஷனுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஆயத்தீர்வு அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு வந்து கொடுக்குற அந்த வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வரியை யார் பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சரிசமமாக வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. ஓகே, அடுத்து மற்ற மாநிலத்தில் விற்பனை அப்போ இப்போ நான் சொன்னது தான் ஐஜிஎஸ்டி இப்போ வந்து நடைமுறையில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடினா மத்திய விற்பனை வரி. இதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய விற்பனை வரி அப்படிங்கிற ஒன்று வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் அது கூட ஆயத்தீர்வை வரி, சேவை வரி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ரைட். இப்போ இந்த மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வந்து நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு வரி மட்டும் விதித்து இப்போ மத்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரிச்சுக்கிறாங்க. சரியா, ரைட். இடஒதுக்கீடுனா இடம். சரியா, ரைட். அடுத்து விற்பனை வரியின் இயல்பு, அடுத்து வேட்டு ஜிஎஸ்டி பற்றின விஷயம். சரியா, ரைட். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எதுக்காக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே வந்து ஜிஎஸ்டி மெஜாரிட்டி எடுக்கிறது நல்லது. சரியா, ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி இவ்வளோ வருமானம் எனக்கு வந்து வந்திருக்குது, நான் என்ன பண்ணுறேன் கவர்மெண்ட்டை நான் வந்து கணக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வரியை வந்து நீங்கள் வந்து கொடுத்தாகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்பிசி சென்டரே எடுத்துக்கிடுவோமே, ஒரு ப்ரைவேட் சென்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய சென்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வருமானம் வந்து நிறையா கோடிகள் வந்து வருது. சரியா, நிறையா கோடிகள் வந்து வருது. அப்போ அந்த நிறையா கோடிகள் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதில் வந்து 18%, இப்போ எஜுகேஷனுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரி வந்து கட்டணும். சரியா, ஸோ கட்டித்தான் ஆகணும். ஆனால் அதில் வந்து நல்ல ஆடிட்டராக இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது கோல்மால் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் 18% வந்து கட்டணும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து டேக்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ புக்கு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோமா, அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, நீங்கள் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அது நம்மளுக்கு இங்கே வந்து வேண்டாம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது இந்த விற்பனையில் இருக்கிற அடித்தள விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீக்கிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கு முன்னால் நிறையா வரி வந்து போட்டாங்க, இப்போ வந்து அதுக்கு பதிலாக ஒரே வரியாக வந்து மாற்றிட்டாங்க. சரியா, ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வரிக்கு வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னால் வந்து இருந்துச்சு. வரிக்கு வரி ஏற்கனவே ஒரு வரி போட்டிருப்பான், அதுக்கு ஒரு வரி போடுவான். சரியா, ஸோ இந்த வரிக்கு வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கிட்டாங்க. சரியா, வேட் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வந்து முக்கியம். இந்த வரி இதுவும் ஐ திங்க் டிஎன்பிசியில் கேட்டாங்க. சரியா, ரைட். வேட் அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி. நிறையா வகையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து வசூலிப்பாங்க. இதுவே ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முனை வரி. நல்லா பார்த்துக்கோ, ஒரு முனை வரி தான் இது. வேட் அப்படிங்கிறது பல்முனை வரி. சரியா, ரைட். ஜிஎஸ்டியோட நன்மைகள் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியோட நன்மைகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ வரி மீதான வரி இந்த இதை வந்து நீக்கிறதுனால அந்த செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாகுது. ஒன்று. அடுத்து நேரடியாக பொருட்களோட செலவில் லாஸ்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தொழில்நுட்ப ரீதியில் அமைஞ்சது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று.
என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது நம்ம வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆடிட்டர் வந்து பண்ணுவாங்க. சரியா, ரைட். அதே மாதிரி இதை ரிஜிஸ்டர் பண்ணணும், ரைட்டாக வரி தாக்கல் வந்து பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து செலுத்திட்டீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா நான் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நான் கட்டலை, நான் சொல்கிறேன். சரியா, 1 லட்ச ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் எனக்கு வந்து ஆஃபீஸுக்கு இவ்வளோ செலவாச்சு, நான் அந்த பொருள்லாம் வந்து வாங்கினேன், என்னோடய இதை வந்து மேம்படுத்துறதுக்காக பொருளாக வந்து வாங்கினேன். சரியா, ஸோ இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து வாங்கிடலாம் மீன்ஸ்னால் அத்தனையும் வந்து வாங்க முடியாது, கிளைம் பண்ணலாம். ஓகேவா, ரைட். இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்த கண்டென்ட். சரியா, நிறையா வந்து இருக்கும், பட் ஸ்கூல் புத்தகத்தில் இவ்வளோ கண்டென்ட் வந்து இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். சரியா, ரைட். அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.